காகத்தின் கூட்டில் விழுந்து கிடக்கிற குயில் முட்டையை போல் பாண்டி மக்கள் கிடக்கிறார்கள். நல்லா கவனிங்க. காகத்தின் கூட்டில் விழுந்து கிடக்கிற குயில் முட்டையை போல் மக்கள் கிடக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாள் உயிர் வரும், குரல் வரும், நாம் குயில் என்கின்ற உணர்வு வரும், அவர்கள் உரிமை கீதம் பாடுவார்கள் என்று தமிழ் ஒலியும் புதுவை சிவமும் நமக்கு சொன்ன சொல் அப்படியே இருக்கிறது. அந்த சொல்லுக்கான பொருள் வேண்டும் என்பதற்காகத்தான் இளைஞர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்ற சிந்தனை சமீப காலமாக பாண்டியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. பாரதி இப்படியாகவே வாழ்ந்து செத்து போய் விடுவீர்களா? தினமும் சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டு பற்றவர்களை புறம் சொல்லிவிட்டு செத்து போய் விடுவீர்களா என்று ஒரு கவிதை வடித்தான். மாணவர்கள் இருந்தால் அந்த கவிதை புத்தகத்தை முழுமையாக நீங்கள் படிக்க வேண்டாம். அந்த ஒரு பாடலை, அந்த ஒரே ஒரு பாடலை உங்கள் மனப்பாட பகுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்பதற்கான மந்திர சொல்லாக அமையும்.